வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். 62வது கவிதை இன்று. ஆதலால் மானிடர்கள் கலவை விட்டால் அனைவருக்கும் உழைப்பின்றி உணவுண்டாகும். பேதமிட்டு கலகமிட்டு வேலி கட்டி பின்னதற்கு காவலென்று பேருமிட்டு நீதமில்லா கல்வர் நெறி ஆயிற்றப்பா. நினைக்கும் கால் இது கொடிய நிகழ்ச்சி அன்றோ. பாத மலர் காட்டி நினை அன்னை காத்தாள். பாரினில் இத்தருமம் நீ பகருவாயே. கோவிந்தசுவாமி என்கின்ற இந்த குரு பாரதியை பார்த்து மேலும் சொல்கிறார், அப்பா, இந்த பூமியில் மனிதர்கள் மட்டும் பிறரது பொருளுக்கோ பிறருக்கு உரிமை உள்ள விஷயங்களின் மீது, உதாரணத்திற்கு பிற சுதந்திரத்தை பறிப்பது, இது எல்லாமே திருட்டு தானப்பா. இதை கைவிட்டு விட்டால் இங்கே யாரும் அதிகமாக தங்கள் உடலை வருத்தி உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் இவங்க சரியான முறையில் நியாயமாக நடந்துக்கிற பொழுது மாதம் மும்மாறி மழை பெய்யும் பொழுது உணவு பயிர் செழித்து வளரும். அப்போ இவர்களுக்கு அதிகம் உடல் உழைப்பு தேவைப்படாது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, இந்த திருட்டுத்தனம் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் பார்த்து கொண்டு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு, இது ஏன் நிலம், இது ஓன் நிலம் என்று வேலி போட்டு அந்த வேலிக்கு காவலும் வைத்து, இதெல்லாம் என்ன வாழ்க்கை முறைப்பா? அறிவில் உயர்வான மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கை மாதிரியா தெரியுது? திருடர்கள் வாழுகின்றது மாதிரி இருக்குது. ஒருத்தனுக்கு என்னோட நிலத்தில் விளையிறது அவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறான், என் நிலத்தில் விளையிற அத்தனையும் நானே சாப்பிட முடியுமா? இந்த அறிவு கூட இல்லையே. மனிதர்களை மனிதர்களாக பார்க்க தெரியாமல் திருட்டுத்தனம் இல்லவா வளர்ந்துக்கிட்டு போகுது. இது யோசிக்கிறப்போ ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு சமூகத்தின் வீழ்ச்சி. அதனால் இதை கொடிய நிகழ்ச்சின்னு பாரதி சொல்கிறார். மனிதர்கள் அறிவில் உயர்வானவர்கள். அந்த அறிவின் உயர்வுக்கே எதிரான செயல் ஒருவரை ஒருவர் பகைப்பது. அதனால் இங்கே இன்னொரு ரகசியத்தை சொல்கிறார் பாருங்க கோவிந்தசுவாமி. என்னமோ நீ என்ன குருன்னு சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் உண்மையில் நீ யார் என்பது எனக்கும் தெரியும். அன்னை பராசக்தியினுடைய அருள் பெற்றவன் நீ. அவள் திருவடிகள் தரிசனத்தை உனக்கு காட்டி உன்னை ஆட்கொண்டவள். அதனால் நீ இந்த அற்புதமான அறநெறியை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா அப்படி நீ உலகத்திற்கே குரு என்பதை இந்த இடத்துல கோவிந்தசுவாமி நமக்கு புரிய வைக்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.